Hello my dear viewers, welcome back to another video. My dear viewers, சுந்தரபாண்டியன் படத்துல சசிகுமார் சொன்ன டயலாகா இருக்கட்டும், குத்துனது நண்பனா இருந்தா செத்தா கூட சொல்லக்கூடாது, அதான்டா நட்பு. இல்லாட்டி ராஜா ராணி படத்துல சந்தானம் சொன்ன டயலாகா இருக்கட்டும், நண்பன்ல ஏதுமா நல்ல நண்பன் கெட்ட நண்பன், நண்பன்னாலே நல்லவன் தான். இது ரெண்டுமே சினிமாவுக்கு செட் ஆகுமே தவிர ரியல் லைஃபுக்கு சூட்டே ஆகாது. பிகாஸ் ஒருத்தன் தன்னோட வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா அவனோட வாழ்க்கையில சரியான நண்பர்கள் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு எதிரி அப்படின்றவன் எதிரியா போயிடுவான். பட் ஒரு நண்பன்றவன் தான் கடைசியில் துரோகி ஆவான். அவனால் நமக்கு வரக்கூடிய கஷ்டம்ன்றது தாங்க முடியாத ஒரு கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஃபேக்கான ஃப்ரெண்ட்ஸா இல்லை ரியல் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பத்திலே கண்டுபிடிக்க வேண்டியது நம்மளோட வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பட் இங்கே என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நண்பனாலே நல்லவனா அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்க இந்த உலகத்துல ஃபேக்கான ஃப்ரெண்ட்ஸ் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது ஒரு பெரும் பாடா இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, உங்க கூட இருக்கிற நண்பர்கள் வட்டாரத்துல யாரு ஃபேக்கான ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்களோ அவங்களை எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு 10 வழிகளை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த 10 ஹேபிட்ஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்கு அப்படின்னா ப்ளீஸ் பி அவேர் ஆஃப் தெம். ஏன்னா அவங்க ஃபேக் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இதை நான் சொல்லலை, சைக்காலஜி சொல்லியிருக்காங்க. ஸோ மை டியர் வியூவர்ஸ், ஃபேக்கான ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்கிற அந்த 10 ஹேபிட்ஸ், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். மை டியர் வியூவர்ஸ், ஃபேக்கான ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்க அந்த முதல் ஹேபிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவங்க எப்பவுமே உங்களோட ஹார்ட் டைம்ஸ்ல உங்க கூட இருக்க மாட்டாங்க. நீங்க எப்போ ஹாப்பியா இருக்கீங்களோ அப்போ உங்க கூட இருப்பாங்க. பட் எப்போ அவங்க உங்களுக்கு தேவைப்படுறாங்களோ, எப்போ நீங்க அவங்க கூட இருந்தா ரொம்ப ஹாப்பியா இருப்போம், எப்போ அவங்க கூட இருந்தா கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி சமயத்துல அவங்க கூட இருக்க மாட்டாங்க. பிகாஸ் உங்ககிட்ட இருக்கிற ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு. அந்த மாதிரி சமயத்துல மட்டும் அவங்க கூட இருப்பாங்க. நீங்க ஹார்டா ஃபீல் பண்றீங்க, பேட் டைமா இருக்கு உங்களுக்கு அப்படின்னா, ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்கீங்க அப்படின்னா அவங்க உங்க கூட இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்களோட சர்க்கிள்ல இருக்காங்க, எப்பவுமே நீங்க ஹாப்பியா இருக்கும்போது மட்டும் உங்க கூட இருக்காங்க, நீங்க படத்துக்கு போகும்போது மட்டும் உங்க கூட வராங்க அப்படின்னா நெவர் பி வித் தெம். பிகாஸ் அவங்க உங்களோட ஃபேக் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சைக்காலஜிஸ்ட் சொல்றாங்க. ஹார்ட் டைம் ஷோஸ் குட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுதான் இது. உங்களோட பேட் டைம்ல யார் உங்க கூட இருக்காங்களோ அவங்க தான் உங்களோட ரியல் ஃப்ரெண்ட்ஸ். தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. ஃபேக் ஃப்ரெண்ட்ஸோட ரெண்டாவது ஹேபிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் அடிக்கடி அதை செய்யாம விட்டுருவாங்க. பிகாஸ் அவங்க உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நீங்க அவங்களுக்கு ஏதோ வேலை இருக்கு அதனால தான் அவங்க செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவங்கள தப்பா எடுத்துக்காம இருக்கலாம். பட் அவங்க உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டாங்கன்னா செய்வாங்க. ஸோ உங்ககிட்ட சொல்கிற ஒரு விஷயத்த, உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த அவங்க செய்யாமல் விடுறாங்க, அடிக்கடி ரொம்ப செய்யாமல் விடுறாங்க அப்படின்னா அவங்க உங்களோட ஃபேக் ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. பிகாஸ் உங்களோட ரியல் ஃப்ரெண்டாக ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ்ன்றது கொடுக்குவாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் முக்கியம் அப்படின்னா அது அவங்களால செய்ய முடியும் அப்படின்னா எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்குனாலையும் போய் அவங்க அந்த விஷயத்த செஞ்சு முடிச்சிடுவாங்க. ஸோ அவங்க சொல்கிற ஒரு விஷயத்த செய்யாமல் அடிக்கடி மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க உங்களோட ஃபேக் ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அவங்ககிட்ட இருந்தும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. ஃபேக் ஃப்ரெண்ட்ஸோட மூணாவது ஹேபிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவங்க எப்பவுமே உங்களை குறை சொல்லிட்டே இருப்பாங்க. கண்டிப்பாக உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நல்ல கிரிட்டிசைஸ் பண்ணுறோம் ஒரு நண்பன்னா தப்பு பண்ணும் போது குறை சொல்லணும், நீங்கள் நல்லது பண்ணால் பாராட்டணும். பட் இந்த ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, நீங்கள் எவ்வளோ நல்லது பண்ணாலும் சரி அதை பெருசாக பேசவே மாட்டாங்க. பட் நீங்கள் சின்னதாக ஒரு தப்பு பண்ணுவீங்க, அதை மட்டுமே எப்பவுமே குத்தி காட்டிகிட்டே இருப்பாங்க, அதை மட்டுமே எப்பவுமே பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட பேட் ஹேபிட்ஸை மட்டும் எப்பவுமே பாயிண்ட் அவுட் பண்ணி உங்களை டீக்ரேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க உங்களோட ஃபேக் ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அவங்களால உங்களுக்கு நிறைய மன உளைச்சல் வரும். அட் த சேம் டைம் அவங்களால உங்களோட பேர் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரொம்பவே அவாராக இருங்க. ஏன்னா இவங்க உங்களோட ஃபேக் ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சைக்காலஜிஸ்ட் சொல்கிறாங்க. ஃபேக் ஃப்ரெண்ட்ஸோட நாலாவது ஹேபிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவங்க உங்களோட வெற்றியை கொண்டாட மாட்டாங்க. மை டியர் வியூவர்ஸ், நீங்கள் ஒரு விஷயத்தில் பெருசாக ஏதோ ஒரு விஷயத்தில் சாதிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களோட ரியல் ஃப்ரெண்ட் உங்களை விட ஹாப்பி ஆகி அதை பயங்கரமாக கொண்டாடுவாங்க. என் நண்பன் ஜெயிச்சிட்டான், என்னோட ஃப்ரெண்டு ஜெயிச்சிட்டான், என் மச்சான் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கொண்டாடுவாங்க. பட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேக்காக இருக்காங்க அப்படின்னா அவங்க உங்களோட வெற்றியை பார்த்து பொறாமப்படுவாங்க. இவன் என்ன நம்ம கூட தானே இருந்தான், அவன் எப்படி இதை செஞ்சான், இவன் எப்படி இதை செய்யலாம், நம்ம கூட தானே சுற்றிட்டு இருந்தான், எப்படி இந்த மாதிரியெல்லாம் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
பொறாமப்படுவாங்களே தவிர உங்க வெற்றியை பார்த்து சந்தோஷப்பட மாட்டாங்க. அப்படி உங்க கூட இருக்கிற நண்பர்கள்ல யாரும் உங்க வெற்றியை பார்த்து பொறாமப்படலையோ, யாரும் உங்க வெற்றியை கேலி பண்ணுவாங்க. இன்னும் சொல்ல போனா நீங்க அடைஞ்ச வெற்றியை வந்து கேலி பண்ணுவாங்க. இதுல ஜெயிச்சிட்டா என்ன பெரிய விஷயமா அப்படின்ற மாதிரி நீங்க அடைஞ்ச வெற்றியை ஒரு பொருட்டே இல்லாத மாதிரி பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பண்றாங்க அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் சேஃப்டியா இருங்க. பிகாஸ் அவங்க உங்களோட ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றத மறந்துடாதீங்க. ஃபேக் ஃப்ரெண்ட்ஸோட 5வது ஹேபிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவங்க உங்களுக்கு தேவை அப்படின்றப்ப உங்க கூட இருக்கவே மாட்டாங்க. எப்போ அவங்களுக்கு விருப்பமா இருக்கோ அப்போ மட்டும்தான் உங்க கூட இருப்பாங்க. பட் நீங்க சம்டைம்ஸ் விரும்புவீங்க இல்லையா, இப்போ என் கூட வா மச்சான், மச்சான் அங்கே போகலாம் வாடா, இல்லை பொண்ணுங்களா இருந்தால் ஏய் மச்சி அங்கே போகலாம் வாடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பிடுறீங்க அப்படின்னா அப்போ வந்து இல்லை என்னால் வர முடியாது, நீ மட்டும் போயிட்டோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. பட் எப்போ அவங்க எங்கேயாச்சும் வெளியில் போனோம், ஹாஸ்பிட்டல் போனோம், இல்லை எங்கேயோ ஒன்று ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போனோம், இப்படி எங்கேனாலும் கூப்பிட்டாலும் நீங்கள் போவீங்க. பட் நீங்கள் ஒரு இடத்துக்கு கூப்பிடுறீங்க, உங்களுக்கு சம்டைம்ஸ் அவங்க தேவைப்படுறாங்க. இப்போ அவங்க உங்க கூட இருந்தால் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. அப்படின்ற சமயத்தில் அவங்க உங்க கூட இருக்க மாட்டாங்க. பிகாஸ் அவங்க உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்றத மறந்துடாதீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவை அப்படின்ற சமயத்தில் உங்க கூட உங்க நண்பன் இல்லை அப்படின்னா அவங்க உங்களோட உண்மையான நண்பனாக இருக்கிறதுக்கு சான்சஸ்ன்றதே இல்லை. பிகாஸ் ஒரு குட் ஃப்ரெண்ட் அப்படின்றவங்க எப்பவுமே உங்க கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைப்பாங்களே தவிர உங்களுக்கு தேவை அப்படின்ற சமயத்துல கூட உங்க கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே மாட்டாங்க. ஃபேக்கான ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்க 6வது ஹேபிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவங்க உங்களோட ஃபீலிங்ஸை வேல்யூ பண்ணவே மாட்டாங்க. லெட்ஸே உங்க நண்பன் பண்ற ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கல, அது உங்களை ஹர்ட் பண்ணுது அப்படின்னா அதை போய் நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்றீங்க அப்படின்னா, மச்சான் நீ இந்த மாதிரி பண்றது எனக்கு பிடிக்கலடா, அது எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா அதை ஒரு வேலிடான பாயிண்டாவே அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. நீ கஷ்டப்படுறனா அதுக்கு நான் ஏன்டா எனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி உங்களோட ஃபீலிங்ஸை அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணவே மாட்டாங்க. பட் ரியல் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, சாரி மச்சான் உனக்கு இது ஹர்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியல, இனிமே இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்பாங்க. ஒருவேளை உங்களோட நண்பர்கள் இந்த மாதிரி அவங்க பண்ற விஷயம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு நீங்க போய் சொல்லியும் அதை மாத்திக்கல, அவங்க அதே மாதிரி தொடர்ந்து பண்றாங்க அப்படின்னா அவங்க உங்களோட ரியல் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. 7வது ஹேபிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவங்க உங்களை பத்தி நிறைய காசிப் பேசுவாங்க. மை டியர் வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னாலே ஒரு ஃப்ரெண்டோட ரெஸ்பெக்ட்ன்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அதே சமயத்தில் அவன் நம்ம கிட்ட ஏதாவது ஒரு சீக்ரெட் சொல்றான்னா அந்த சீக்ரெட்டை சீக்ரெட்டா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதையும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துப்பாங்க. அப்படி இருக்கும்போது உங்க கூட இருக்கிற ஒரு நண்பன் கிட்ட நீங்க உங்களோட சீக்ரெட்டை சொல்றீங்க, இல்லாத உங்களோட வீக் பாயிண்ட் என்ன அப்படின்றத சொல்றீங்க அப்படின்னா அதை பத்தி வேற யாருக்கிட்டையாவது சொல்லி அவங்க சந்தோஷப்படுவாங்க, உங்களை கேலி பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களை பத்தி காசிப் பேசுறாங்க, இல்லாட்டி உங்களோட சீக்ரெட்டை வெளியே சொல்லி அதை பேசி அவங்க சந்தோஷப்படுறாங்க அப்படின்னா அவங்க உங்களோட ரியல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுக்கு சான்ஸ்ன்றது சுத்தமா இல்லை. ஸோ அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் விலகியே இருங்க. 8வது ஹேபிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவங்க எப்பவுமே உங்களுக்கு காம்படிஷனாக இருக்கணும்னு நினைப்பாங்களே தவிர உங்களுக்கு கூட நின்று நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க மாட்டாங்க. பிகாஸ் அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம கூட தானே இருக்கான் அவன், நம்ம கூட இருக்கும்போது நான் தான் ஜெயிக்கணும், அவன் எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு போட்டி மனப்பான்மை இருக்குமே தவிர நீங்க ஜெயிக்கட்டும், என் நண்பன் தானே, இவன் ஜெயிச்சா என்ன நான் ஜெயிச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே நினைக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எப்பவுமே உங்களுக்கு போட்டியா ஒருத்தன் நிற்கிறான் ஆனா நண்பன்ற பேர்ல நிற்கிறான் அப்படின்னா அவன் உங்களோட ரியல் ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அவங்க கிட்ட கொஞ்சம் சேஃப்டியா இருங்க. 9வது ஹேபிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவங்க எப்பவுமே அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த மட்டுமே தான் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான நண்பர்கள் உங்களை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்களே தவிர உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ்ன்றதை கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் தான் அவங்க பண்ணிக்குவாங்க. உங்க மூலியமா என்னென்ன காரியம் ஆகணுமோ அது எல்லாத்தையும் அவங்க பண்ணிப்பாங்க. பட் உங்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நீங்க கேட்டு ஒரு விஷயத்த பண்ணல, பட் அவங்களுக்காக மட்டும் நீங்க நிறைய விஷயங்களை பண்ணணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்க உங்களோட ஃபேக்கான ஃப்ரெண்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஃபேக்கான ஃப்ரெண்ட்ஸோட 10வது ஹேபிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும், உங்க மூலியமா ஒரு வேலை ஆகணும் அப்படின்னா மட்டுமே உங்ககிட்ட வருவாங்களே தவிர்த்து மற்ற டைம்ல உங்க கூட சில் பண்ணணும், உங்க கூட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே வரமாட்டாங்க. உங்களோட ஃப்ரெண்டு எப்பயாச்சும் ஒரு டைம் கால் பண்றான், ஏதாவது ஹெல்ப் வேணும்னா மட்டும் கால் பண்றான், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா காலை எடுக்க மாட்டேங்கிறான், ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஓடிடுறான் அப்படின்னா நம்பிடாதீங்க, அவன் வந்து உங்களோட ரியல் ஃப்ரெண்ட் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஃபேக்கான ஒரு ஃப்ரெண்ட். தயவு செஞ்சு இந்த மாதிரி நண்பர்களை உங்க வாழ்க்கையில இருந்து அவாய்ட் பண்ண பாருங்க. ஸோ மை டியர்ஸ், இதுதான் அந்த ஃபேக்கான ஃப்ரெண்ட்ஸ்க்கான 10 ஹேபிட்ஸ். ஸோ இந்த 10 ஹேபிட்ஸ்ல ஒரு 6-7 ஹேபிட்ஸ் உங்க ஏதோ ஒரு ஃப்ரெண்டு கிட்ட இருக்கு அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் அவேரா இருங்க. ஏன்னா அவங்க உங்களோட ஃபேக்கான ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. பட் ஒரு 2-3 தான் இருக்கு அப்படின்னா ஓகே, லெட் இட் பி, அவங்க வந்து உங்களுக்கு குட் ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ மை டியர்ஸ், மறுபடியும் நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். டாடா, பை பாய்.